திருப்பத்தூர் மாவட்டம் ஆனியம்பாடி அடுத்த ஊசித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ்குமாரின் 1.5 வயது மகனுக்கு நேற்று தடுப்பூசி போடப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கக்கூடிய தகவல்களை கேட்கலாம். வெங்கடேசன், காரணம் என்ன, விவரிக்கலாம். ஸ்ரீராம், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஊசித்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் ஓட்டுநராக இருக்கக்கூடிய விக்னேஷ்குமார். இவரது மனைவி கிருத்திகா. இவர்களுக்கு 1.5 வயது குழந்தையான பூமியஸ் என்ற குழந்தை உள்ளது. இந்த நிலையில் ஏற்கனவே 2 தடுப்பூசிகள் அந்த குழந்தைக்கு போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று இந்திரா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையத்தில் முகாம் ஒன்று நடைபெற்றுள்ளது. அந்த முகாமில் பூமியஸுக்கு தடுப்பூசியானது செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார்கள். அங்கு குழந்தைக்கு லேசான காய்ச்சல் இருந்ததாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் நேற்று குழந்தை இரவு தூங்கி கொண்டிருந்தது. இந்த நிலையில இன்று காலை குழந்தையை தூக்கும் போது அந்த குழந்தையானது சற்று மயக்க நிலையில் இருந்துள்ளது. உடனடியாக பெற்றோர்கள் அதிர்ந்து போய் உடனடியாக அந்த குழந்தையை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் அங்கு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனை தகவல் அறிந்து வந்த கிராமிய காவல்துறையினர் குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் மருத்துவ அரசு கல்லூரிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் மீனாட்சி என்பவர் தற்பொழுது அப்பகுதியில் விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பாக உடற்கூறு ஆய்வுக்கு பின்னரே இது எதனால் உயிரிழந்தது என்பதை தெரிய வரும் என மருத்துவ குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக உறவினர்கள் சுமார் 70 கிலோமீட்டர் அளவிற்கு துரத்தி சென்று அந்த ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய குழந்தையை நாங்கள் எடுத்துச் செல்வோம் என்று அங்க வேலூர் அடுக்கும்பாடி அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக தற்பொழுது காவல்துறை மற்றும் மருத்துவத்துறையினர் விசாரணையானதை மேற்கொண்டு வருகிறார்கள். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கடேசன்.